தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வார், எருசலேம் மகளே பூரிப்படைவார். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் தூளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாள்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கதவுகளே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். நிலையான கதவுகளே மேலெழுங்கள். மாட்சியின் மன்னர் உள்ளே நுழைவார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகிய அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள்.
பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியில் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையில் நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அன்று நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார்.
மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். இன்றைய இறைவார்த்தை நன்றி உள்ளத்தோடு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும், இறைவனுக்கு நாம் கொடுக்கிற வாக்குறுதி நிறைவேறும் போது அந்த வாக்குறுதியில் நாம் எப்படி நிலைத்து நிற்க வேண்டும் என்றும், கடவுள் எவ்வாறு ஒரு ஏழையின் குரலை, ஒரு துன்புறும் நிலையில் இருக்கின்ற ஒரு அப்பாவியினுடைய குரலை கேட்கின்றார், செவி கொடுக்கின்றார் என்பதை எடுத்து கூறுகிறது. அன்னாள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய இல்லத்திற்குள் வரும்போது தனக்கு குழந்தை இல்லையே என்கிற வேதனையில், வருத்தத்தில் கடவுளிடத்தில் அழுது புலம்புகின்றார். கடவுளிடத்திலே அவர் அவ்வாறு வேண்டிக் கொள்ளும் போது அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என் தலைவரே, என் ஆண்டவரே, என் கடவுளே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உனக்கு மீண்டும் அர்ப்பணம் செய்கிறேன், உமக்காகவே கொடுக்கிறேன் என்பதுதான் அந்த வாக்குறுதி. இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று சொல்லி கடவுளிடத்தில் சாமுவேலை கொண்டு போய் சேர்ப்பதை இன்றைய இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. 2 தினங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை, என்னுடைய பிறப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட போது இதே செய்தியைத்தான் வலியுறுத்தினேன். அன்னை மரியாளிடத்தில் வேளாங்கண்ணிக்கு சென்று வேண்டிக் கொண்ட அந்த பெற்றோருக்கு கிடைத்த நன்மை, இறைவன் அவர்களுக்கு செய்த கைமாறு, தான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், கடவுளே, தேவத்தாய் அன்னை மரியாளே, நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் நான் அந்த குழந்தையை உங்களுக்கு மீண்டும் அர்ப்பணம் செய்கிறேன் என்பதுதான். எனவே அந்த வாக்குறுதி நிறைவேறிய போது, கடவுள் அவருடைய குரலை கேட்டபோது அந்த குரலுக்கு செவி சாய்க்கிறவராய் இறைவன் இருக்கிறார். எனவே நன்றி பெருக்கோடு அந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார்கள் அந்த பெற்றோர்கள். எனவேதான் நான் குருவாக நின்று உங்கள் முன்பாக இந்த மறைவுரையையோ இறைப்பணியையோ ஆற்ற முடிகிறது. அன்னை மரியாள் இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து விட்டதனால் அவருடைய வாழ்வில் வருகின்ற எல்லா நிகழ்வுகளையுமே அவர் கடவுளுக்காக, அவருடைய திருவுளத்திற்காக, திட்டத்திற்காக ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆம் என்கிற அந்த வார்த்தைக்காக, அந்த வாக்குறுதிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லா நிலைகளிலும் அன்னை மரியாள் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து தியானித்து வந்தாள் என்று வாசிக்கும் போது அதுதான் கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு உணர்வு நிலை. தொடக்க நூல் புத்தகம் 22வது அதிகாரம் 1, 2, 3 இறைவார்த்தைகளை வாசித்தோம் என்றால், கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இதோ அடியேன் என்று அவர் தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிற வேளையில், அவர் உன் மகனை நீர் அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலைப்பகுதிக்கு செல், அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றின் மேல்
எரிபலியாக நீ அவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது, என் அன்பிற்குரியவர்களே, தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்த ஆபிரகாம் தன் ஒரே பேரான மகனான ஈசாக்கை பலியிட தயங்கவில்லை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. அன்னா கடவுள் தனக்கு தந்த குழந்தையை அவருக்கே செலுத்துவதின் வழியாக நன்றி செலுத்துகிறார் என்றால், நன்றி உணர்வோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எத்தனையோ முறை கடவுளிடத்திலே நாம் இறைஞ்சி வேண்டி கேட்டிருப்போம், மன்றாடி இருப்போம், அழுது புலம்பி இருப்போம். இறைவன் நமக்கு அந்த கொடையை, நலனை, நன்மையை செய்கிறார் என்றால், நாமும் இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட இப்பேற்பட்ட உன்னதமான அன்னாவினுடைய வாழ்க்கையை போன்று, அன்னை மரியாளின் வாழ்க்கையை போன்று, ஆபிரகாமின் வாழ்க்கையை போன்று நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் தந்த அந்த குழந்தையை கொடுத்தபடியே அவருக்கு அர்ப்பணம் செய்கின்ற உணர்வு நிலை இருக்கும்போது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் ஏதோ பேரம் பேசுவது அல்ல, மாறாக இறைவன் நமக்கு செய்த நன்மையை, குறிப்பாக கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம்தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளச் செய்தது. எனவே நாம் உண்மை உள்ளவர்களால் கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப அர்ப்பணம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் எப்பொழுதுமே ஏழையின் குரலை, எளியோரினுடைய கூக்குரலை அவர் கேட்கின்றார், செவிசாய்க்கின்றார் என்பதற்கான உதாரணம் இன்றைய இறை வார்த்தைகள். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார், ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். இதுதான் அன்னாவினுடைய அந்த வேண்டுகோளுக்கு இறைவன் செவி கொடுத்தது. இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது, என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. நற்செய்தியிலும் கூட ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல செய்துள்ளார். இது நன்றி பெருக்கோடு, அர்ப்பண உணர்வோடு ஒரு ஏழைக்கு கடவுள் செய்த மிக பெரும் ஒரு அதிசயம், அற்புதம். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகிறார் என்னும் போது நம் குரலுக்கும் இறைவன் செவிசாய்க்கிறார் என்கிற உணர்வு வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் இறைவனிடமிருந்து ஏராளமான நன்மைகளை நம்மாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்னாளை போன்று, ஆபிரகாமை போன்று, அன்னை மரியாளை போன்று என்கிற உணர்வோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆசீரை பெறுவோம். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்க இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே அவர் இக்காலத்திலும் வறுமையுற்றோருக்கெல்லாம் மீட்பளிக்குமாறு அவர் இரக்கத்தை உருக்கத்துடன் வேண்டுவோமாக. உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது திருச்சபையில் எழுந்தருளி அதை என்றும் காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பாதுகாவலினால் இக்காலத்தில் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது இரக்கப் பெருக்கினால் மக்களின் பிணிகளை அகற்றி பசியை போக்கி இடர் அனைத்தையும் தவிர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்களின் முன்னிலையில் உமது அன்பின் மெய்யான சாட்சிகளாக நாங்கள் விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உம் திருமகன் மனிதனாக பிறக்கவிருப்பதை அறிந்துள்ள நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம். கன்னி மடியிடமிருந்து மனுவுருவாகி எம்மிடையே குடிகொள்ள திருவுளமான வார்த்தை தகுதியற்ற ஊழியர்களாகி எங்களுக்கு பரிவிரக்கம் காட்டுவாராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாக்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை முழு மனதோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து விரைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அன்பு சகோதர சகோதரிகளே, 3 அறிவிப்புகள். 1, நாளைய தினம் பாடல் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற விண்ணின் குரல் என்கிற நிகழ்வினுடைய முதல் கட்ட பாடல் போட்டியின் நிறைவுக்கான ரிசல்ட்டானது அறிவிக்கப்படும். அதன் பிறகு அதில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற 15 நபர்களும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய பாடல்களை கொடுத்து அனுப்ப வேண்டும். அந்த 15 பேரும் பாடல் போட்டியில் பங்கேற்று நீங்கள் அனுப்புகின்ற பாடலானது பதிவேற்றம் செய்யப்பட்டு புத்தாண்டு அன்று அவற்றிற்கான பரிசுகள் அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, இன்றைய நாள் முதல் தொடர்ந்து 3 நாட்கள் கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவிற்கான நவநாளானது ஜெபிக்கப்படுகிறது. இன்று, நாளை, நாளைய மறுநாள் சரியாக அது மாலை 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். எனவே நீங்கள் குடும்பத்தோடு இணைந்து இந்த நவநாளில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்புக்கு தயாரிக்க உங்களை வேண்டுகிறேன். 3வதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா இந்த உலகத்திற்கு மிக பெரும் ஒரு மகிழ்ச்சி, மீட்பின் செய்தி. இந்த மீட்பு செய்தியை இரவு விழிப்பில் நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நம்முடைய அருள் தேடல் யூடியூப் சேனலில் அன்றைய கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் சரியாக இரவு 11 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும் என்பதையும் இவ்வேளையில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருள் அடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும்
பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ்ந்து நம்மை முழுமையாய் அர்ப்பணம் செய்ய சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.